கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக, திமுக கட்சிகளில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பது குறித்த கருத்து கணிப்பு தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் யார்பக்கம் நிகழ்ச்சியில் வெளியாகியுள்ளது. தந்தி தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் இரவு 9:30 மணிக்கு ஒளிபரப்பாகும் மக்கள் யார்பக்கம் நிகழ்ச்சியில் பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. நேற்று நடந்த நிகழ்ச்சியில் விளவங்கோடு, குளச்சல், ராதாபுரம், பாளையங்கோட்டை, பத்மநாபபுரம், நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாங்குநேரி, அம்பாசமுத்திரம் ஆகிய 10 தொகுதிகளில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியிடப்பட்டன. அதன்படி கிள்ளியூர் தொகுதியில் அதிமுகவுக்கு வாக்களிப்போம் என 40% பேரும், திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரசுக்கு வாக்களிக்கப் போவதாக 40% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். விளவங்கோடு தொகுதியில் அதிமுகவுக்கு வாக்களிக்கப் போவதாக 31% பேரும், திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரசுக்கு வாக்களிப்போம் என 34% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். இதேபோல் பத்மநாபபுரம் தொகுதியில் அதிமுகவுக்கு வாக்களிப்போம் என 36% பேரும், திமுகவுக்கு வாக்களிப்போம் என 31% பேரும் தெரிவித்துள்ளனர். குளச்சல் தொகுதியில் அதிமுகவுக்கு வாக்களிப்போம் என 39% பேரும், திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரசுக்கு வாக்களிப்போம் என 45% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். நாகர்கோவிலில் அதிமுகவுக்கு வாக்களிக்கப் போவதாக 43% பேரும், திமுகவுக்கு வாக்களிக்கப் போவதாக 41% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி தொகுதியில் அதிமுகவுக்கு என 48% பேரும், திமுகவுக்கு என 36% பேரும், ராதாபுரத்தில் அதிமுகவுக்கு என 37% பேரும், திமுகவுக்கு என 41% பேரும், நாங்குநேரியில் அதிமுகவுக்கு என 45% பேரும், திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரசுக்கு வாக்களிப்போம் என 40% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். பாளையங்கோட்டை தொகுதியில் அதிமுகவுக்கு என 40% பேரும், திமுகவுக்கு என 43% பேரும், அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுகவுக்கு என 45% பேரும், திமுகவுக்கு என 40% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர்.